நிறைய பேர் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட தொடங்கிட்டோம். நம்மவர்கள் வந்து தொடர்ந்து அதில் ரீல்ஸ் போடணும், சோஷியல் மீடியாவில் இயங்கணும் அப்படின்ற பேச்சு தொடர்ந்து இருக்குது. அது கடந்த 5 வருடமும் இருந்தது. இப்போ நம்ம அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு இடையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நிமிடத்திற்கு மேலே ஒரு வீடியோ வருது அப்படின்னு சொன்னால் ஏன் இவ்வளோ லென்த்தாக இருக்குது, இதை கொஞ்சம் நேரத்தை குறைச்சிக்கலாமே. குறிப்பாக போன வீடியோ வந்து நான் ஒரு 20 நிமிஷம் வீடியோ, அதை வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இது வியூஸ்க்காக கிடையாது. நம்ம செய்திகளை எப்போ போய் சொல்கிறது, ஒரு தனி மனித ஒழுக்கம் பற்றியோ, ஒரு சுய கட்டுப்பாடு பற்றியோ, ஒரு பகுத்தறிவு பற்றியோ, மனிதநேயம் பற்றியோ நம்ம எப்போ சொல்கிறது அப்படின்றதுக்காக தான். இப்போ யூடியூப்பில் போடக்கூடிய இந்த வீடியோஸ் இருக்குல்ல, இதனுடைய நோக்கம் அப்படின்றதே செய்திகளை பதிவு செய்வது. என்னைக்குனாலும் இந்த சேனலில் போய் இதை எடுத்து பார்த்தோம்னா இந்த செய்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். இதை சுருக்க சொல்கிறோம் அப்படின்றது யாருக்காக சொல்கிறோம், யாரை பார்த்து சொல்கிறோம், எந்த ஆட்சிக்கு வந்தவங்களை பார்த்து சொல்கிறோம், தவறான மாடலை பார்த்து சொல்கிறோமா, சரியான மாடலை பற்றி பேசுகிறோமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப சுருக்கமாக தான் நான் பேச போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம், மற்றவங்களுக்கும் பகிரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசின இந்த செய்தியை நீங்கள் எல்லாருமே கடந்து வந்திருப்பீங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணும், அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பண்ணா, யார் அப்படி ரீல்ஸ் பண்ணா அப்படின்னு கேட்டால் வெளிப்படையாக நம்ம சொல்லணும்னா தாவேகா, டிவிகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களாம் என்னங்க வீடியோ போட்டாங்க, நீங்கள் அவங்க வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம இப்போ டிவார் சேனலில் இந்த வீடியோ பார்க்குறாங்க, அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம பேச முடியுமா? பேசுனா சரியா? பேசுறதுனால சமூகத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா, பலன் இருக்கா? அப்படி பேசுறதுனால வியூ சேர்த்திக்கலாமே தவிர மக்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையோ, ஒரு சமூக அநீதிக்கான கருத்தையோ, அல்லது மனித குலத்திற்கே எதிராக விரோதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு புத்தியையோ நம்ம மாற்ற முடியுமா? பகுத்தறிவை வளர்க்க முடியுமா? சமூக நீதி பற்றி பேச முடியுமா? இல்லைங்க, அவங்க அதெல்லாம் பண்ணி தானே ஆட்சிக்கு வந்தாங்க, அது மட்டும் காரணம் அல்ல. அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், உண்மைதான். அவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டது உண்மைதான். நீங்கள் நல்லா போய் பாருங்கள், யாராவது கருத்தியல் ரீதியாக போட்டிருக்காங்களா? விஜய் வர வேண்டும் என்பதற்கான 10 காரணிகள் இதுதான் அப்படின்னு காரணம் சொல்லியிருக்காங்களா? அவங்க சொன்ன 2 காரணங்கள், ஒன்று பெண்கள் பாதுகாப்பு, இன்னொன்று போதை. எவ்வளோ பெரிய பொய்! அந்த பொய்க்கு டேட்டாவே கிடையாததுனால தான் அது பொய். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம போன வீடியோவில் பேசிட்டோம். இப்போ யாரை பார்த்து யார் மாற போகிறோம்? நம்மை போல இந்த சமூகத்தை நாம் மாற்ற வேண்டுமா, அல்லது இந்த சமூகம் கேடாக நடந்து கொள்கிறது என்பதற்காக அந்த கேடை தூக்கி நம்ம தலையில சுமக்கணுமா? இதான கேள்வி. ஒருவேளை தந்தை பெரியார் அன்னைக்கு பார்க்குறாரு, பரவாயில்ல எல்லாம் சாமி கும்பிட்றாங்க, மூட நம்பிக்கையோடு இருக்காங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க, ஊர் ஊராக கோவிலுக்கு போகிறாங்க, பார்ப்பனரை பார்த்து பயப்படுறாங்க, சாமின்னு கூப்பிடுறாங்க, குல கல்வி முறை வருதுன்னா பரவாயில்ல வந்துட்டு போகுது, இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல, மக்களுக்கு அதுதானே பிடிச்சிருக்கு, அப்போ நம்மளும் அதையே செய்வோமே அப்படின்னு பெரியார் நினைத்திருந்தால், ஜாதி தானே இங்கே மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சும்மா ஒன்றுமே இல்லாமல் ₹1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாமல் ஜாதியை பெருமை பேச முடியுதுல்ல. எந்த உழைப்பும் இல்லாமல் ஏதோ பிறப்புன்ற விபத்துனால வந்த ஒரு ஜாதியை என் பெருமை அப்படின்னு பேசிக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்குதுல்ல, அதுதானே இந்த சமூகத்துக்கு பிடிக்குது. அந்த ஜாதி தானே பிடிக்குது. அதை நம்ம தலையில தூக்கி சுமந்துட முடியுமா? கொஞ்சம் நம்ம நிதானமாக உட்காந்து யோசிப்போம். ஆமாம், ஒரு தோல்வி, அந்த தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம் மக்களை மூடத்தனமாக அவர்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தோடு செயல்பட்ட பல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதுவும் ஒரு காரணம். இப்போ அதையே பயன்படுத்தி, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு எஜுகேட் பண்ண போகிறோமா, இல்லை நம்மளும் திரும்ப அவங்கள மாதிரியே எல்லாரும் சேம் ட்ரெஸ் கோடில் ஒரு ரீல்ஸ் போட்டு அதை வைரல் ஆக்குறதுல என்ன கிடைக்க போகுது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆர்எஸ்எஸ் ஃபார்மேட் மாதிரி ஒரு கலரில் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, வரிசையாக வராங்க, நிற்கிறாங்க, அவங்க தலைவருடைய அந்த நடிகருடைய படத்தில் வந்து பிஜிஎம் போடுறாங்க, முடிஞ்சிச்சு. ஒரு 500 பேர் இதை தொடர்ந்து செய்கிறப்ப ஒரு மாஸ் தெரியுது. நம்ம வேலை அதுவா? ஒருவேளை நம்மளுமே இப்படி ஒரு 500 பேர் 1000 பேர் ஒரு மாதம் ரீல்ஸ் போடுறோமே, என்ன பலன்? சமூகத்துக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ நம்ம நோக்கமும் அவர்கள் நோக்கமும் ஒன்று இல்லைன்ற தெளிவுக்கு முதல்ல நம்ம வரணும். 2வது, வரலாறு இல்லாதவர்களுக்கு ரீல்ஸ் போதும். 1 நிமிஷம்னா என்ன, 1.5 நிமிஷம்னா என்ன? வரலாறு அற்றவர்களுக்கு, வரலாறு தெரியாதவர்களுக்கு, கொள்கை என்றால் ஒன்று வடிவமைக்கப்படாதவர்களுக்கு, கொள்கைப்படி நடக்க வேண்டும் என்ற தேவை இல்லாதவர்களுக்கு, இன்னும் ஒருபடி நான் மேலே போய் சொல்கிறேன், தமிழ் சமூகத்திற்காக இதை செய்யணும் அதை செய்யணுன்ற எந்த அவசியமும் தேவையும் இல்லாதவர்களுக்கு 1 நிமிஷம் ரீல்ஸ் போதும். நம்ம வரலாறு ரொம்ப பெருசு, அதை எங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் கொடுங்க, 2 நிமிஷத்தில் கொடுங்க, 3 நிமிஷத்தில் கொடுங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நம்மளுமே
எல்லாம் நிறைய போடுறோம். ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தியா அதை 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல சொல்லலாம். அப்ப எப்பதான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம வரலாறை கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? ஒண்ணு வேண்டாம், இன்றைக்கு ஜூன் 1ஆம் தேதி விடுதலை நாளிதழனுடைய 92வது பிறந்த நாள். ஒரு நாளிதழ் 92 வருஷம் எப்படி இருந்திருக்கு? விளம்பரம் இல்லாம, எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் பத்தி பேசாம, கோவில் குளம் பத்தி பேசாம, இந்த தரிசனம் இத்தனை மணிக்குன்னு பேசாம, மூட நம்பிக்கை பத்தி பேசாம, கடவுள் கதைகள், புராண கட்டுக்கதைகள், இதிகாசங்களை எல்லாம் கார்ட்டூன் வடிவத்துல கொடுக்காம, இந்த நடிகர் இந்த நடிகையோடு இப்படி இப்படிலாம் கதை பேசி கிசு கிசு செய்திகள்லாம் கொடுத்து சினிமா மோகத்தோடு மூட நம்பிக்கையோடு ஒரு சமூகத்தை பாழ்படுத்தாமல் 92 வயதை ஒரு நாளிதழ், ஒரு செய்தித்தாள் நிறைவு செய்திருக்கிறது. இன்னைக்கு விடுதலைக்கு 92 வயசு. இதோட ஹிஸ்டரி ரொம்ப பெருசு. 92 வருஷமா 1935 தொடங்கப்பட்டு 37 தந்தை பெரியார் கைக்கு வந்து 62 திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியருடைய கரங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த விடுதலைக்கு எவ்வளவு பெரிய வீர வரலாறு இருக்கு. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்த விடுதலை சந்தித்த இடையூறுகள் என்ன, 69% இடஒதுக்கீட்டுக்காக இந்த விடுதலை செய்த உழைப்பு என்ன, எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார அளவிலான இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஆணையை கொண்டு வந்தபோது இந்த விடுதலையுடைய வேலை என்னவாக இருந்தது, எப்படி எம்ஜிஆர் இதை வாபஸ் வாங்கினாரு, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சூழலில் இதை இந்த விடுதலை அப்படின்ற பத்திரிகை எப்படி நடக்குது, கொரோனா காலகட்டத்தில் கூட ஆன்லைன்ல இது வந்துச்சு, ஆசிரியருக்கு வயது 93, விடுதலைக்கு வயது 92. இப்ப இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? தமிழ்நாடு அளவில் தாண்டி இந்திய அளவில் 27% ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக இந்த விடுதலை என்ன செஞ்சிருக்கு? இவ்வளோ பேசணும் இல்லைங்க. இது 1 நிமிஷத்துலையும் பேசலாம், 1.5 மணி நேரத்துலையும் பேசலாம். இந்த 1 நிமிஷம் புதுசா வராங்கல்ல, என்னன்னு தெரிஞ்சுக்க வராங்கல்ல, அவங்களுக்கு இருக்கட்டும். இந்த 1.5 மணி நேரம் இந்த இயக்கம் தான் எங்களுக்கு வேணும், இந்த கொள்கை தான் எங்களுக்கு வேணும், திராவிடம் தான் எங்களுக்கு வேணும், தந்தை பெரியார் தான் எங்க தலைவர், கருப்பு சிவப்பு தான் எங்களுக்கு நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம வரலாறு சொல்லணும்ல. அவங்களுக்கு வரலாறு சொல்லி கொடுத்தோம்னா தான் இங்க இருக்கிறதுல என்ன பெருமைன்னு தெரியும், ஏன் இங்க இருக்கணும்னு தெரியும், அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு தெரியும். ஆட்சி அமைத்து விட்டதாலேயே அவர்கள் அறிவாளிகளாக மாறிவிட முடியுமா, அல்லது ஆட்சி அமைத்து விட்டதாலே அவர்கள் பேசுவதெல்லாம் பகுத்தறிவாக மாறிவிட முடியுமா அப்படின்ற கேள்விய நம்ம பிள்ளைங்க கேட்கணும்னா வரலாறு தெரியணும். நேற்றைக்கு முரசொலியில் ஐயா சுபவி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. பழையன புகாமலும் புதியன வரலாம்ல. அப்ப எல்லாத்தையும் நம்ம ஓரம் தள்ளி வச்சுட்டு நாங்க அதே மாடலை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாடல் நல்ல மாடலா இருந்தா பரவாயில்லையே. பிஜேபி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி எல்லா மாநிலங்களையும் ஜெயிக்கிறாங்க. அந்த மாடலை அப்படியே நம்ம எடுத்துப்போமா? யோசிச்சு பாருங்களேன். அப்ப நம்மவர்கள் தயவு செய்து இல்ல பிரச்சாரமே இனிமே வேண்டாம் அப்படின்னு நினைக்க கூடாதுன்னு தான் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை 103 இடங்களில், ஏன்னா கலைஞருடைய 103வது பிறந்த நாள், 103 இடங்களில் தமிழ்நாடு புதுச்சேரி 2 மாநிலத்திலும் சேர்த்து நடத்துறாங்க. எதுக்கு? நம் பணி என்பது பிரச்சாரம் செய்வது. நம் பணி என்பது மக்களை எப்படியாவது சமூக அசிங்கங்களாக இருக்கக்கூடிய ஜாதி, மதம், மதவாதம், பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கை, சமூக அநீதி, சமத்துவமின்மை இதுல இருந்து வெளியே கொண்டு வருது. அவர்களுக்கான ஒரு அறிவியல் பார்வையை, தேர்ந்த பார்வையை, திராவிடர் இயக்கம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவது. இதை வந்து 1 நிமிஷம் ரீல்ஸ்ல போதும் அப்படின்னு நம்மை நாமே சுருக்கி கொள்வது என்பது எனக்கு இந்த பழமொழியில பெரிய அளவு உடன்பாடு இல்லை. ஆனா நிறைய பேர் எழுதுனாங்க, புளியை பார்த்து பூனை சூடு போட்டதுன்னு புளிய மாதிரியே புளியும் செய்ய ஆரம்பிக்குமா? இது என்ன லாஜிக்ன்றதை நிதானமா நம்மளே யோசிப்போம். இது யாரோட தனிப்பட்ட பதிவுக்காகவும் இல்லை. நிறைய பேர் நமக்குள்ள நம்ம முதல்ல உரையாடினாதான் நமக்கு ஒரு பதில் வரும். அதுக்காக தான் இதில் ஒருவேளை உங்களுக்கு மாற்றுக்கிறது கூட இருக்கலாம். எனக்கு இது தோணுது அப்படின்றத நான் பதிவு செய்கிறேன். இதில் வேறு கருத்துகள் இருந்தால் நான் உரையாடலாம். நன்றி.